அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். கண்ணியத்துக்குரிய நல்லோர்களே, குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு துவாவை தெரிந்து கொள்வோம். அல்லாஹ்வுடைய பெருமதி மிக்க வார்த்தைகளான அல் குர்ஆனிலிருந்து பெறப்பட்டது. இந்த துவாவை தூய்மையான எண்ணத்தோடு தினமும் ஓதி வாருங்கள். இந்த துவா குழந்தை பாக்கியம் ஏற்கனவே கர்ப்பமான உள்ளவர்கள் குழந்தை பாதுகாப்புக்காக அல்லது பிரசவம் பாதுகாப்புக்காக ஓதிக்கொள்ள முடியும். இந்த துவாவை எந்த நேரத்திலும் ஓதலாம். அதிகமாக துவா அங்கீகரிக்கப்படும் நேரங்கள் என குறிப்பிட்டப்பட்ட நேரங்கள் இருக்கின்றது. அந்த நேரத்தை அதிகமாக ஓதுங்கள். உதாரணமாக பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில், மழை பொழிகின்ற நேரம், இதைவிட அதிகமாக தஹஜ்ஜத் நேரத்தில் மற்றும் ஃபர்லான தொழுகைக்கு பிறகு அல்லாஹ்விடம் கேட்டு துவா செய்யுங்கள். இந்த துவாவை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி ஒரு சில விடயங்களை பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடிய நேரத்தில் நாடிய சமயத்தில் செல்வங்களை வழங்குகின்றான். ஒரு சில ஆளுகளுக்கு திருமணம் முடிந்து சில மாதங்கள் குழந்தை தெரிகின்றது. சில பேருக்கு 2 வருடங்கள் ஆகலாம், சில பேருக்கு 10 வருடங்கள் ஆகலாம். திருமணம் ஆகி 10 வருடம் கழித்து கருவுற்றாக உள்ளார்கள். எனவே கவலை வேண்டாம். தாயை விட அதிகம் இரக்கம் உள்ள அல்லாஹ்வுக்கு நன்கு தெரியும் எப்போதும் நமக்கு வழங்க வேண்டும் என்று. எப்போதும் கவலை வேண்டாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விதித்த நேரத்தில் நீங்கள் நினைப்பதை விட சிறப்பான வாழ்வை அமைத்து தருவான். அதில் எப்பொழுதும் உறுதியாக இருங்கள். ஈமானை உறுதியாக வைத்துக் கொள்ளுங்கள். துவாவின் மூலம் நல்ல அமல்கள் மூலமாகவும் அல்லாஹ்விடம் கேளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயம் வழங்குவான். வாருங்கள் துவாவை பார்ப்போம். இந்த துவா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா ஆகும். இந்த துவா கேட்ட பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யஹ்யா என்ற குழந்தையை அவளுக்கு வழங்கினான். ரப்பி லா ததர்னி ஃபர்தன் வ அன்த ஹைருல் வாரிசின். இதன் பொருள், என் இறைவா, நீ என்னை சந்ததி இல்லாமல் ஒற்றையாக விட்டுவிடாதே. நீயோ அனந்தரம் கொள்வோரின் மிகவும் மேலானவன். இந்த துவாவை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தித்த பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய துவாவை ஏற்றுக்கொண்டு அவருடைய மனைவியை சுகப்படுத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யஹ்யா என்ற குழந்தையை கொடுத்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுகின்றான், நான் அவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டோம். அவளுக்காக அவருடைய மனைவியை மலட்டுத்தன்மையை நீக்கி சுகப்படுத்தி யஹ்யா என்ற குழந்தையை வழங்கினோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏன் அவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டான் என்று தெரியுமா? அதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், நிச்சயமாக இவர்கள் இருவரும் நன்மை செய்வதில் விரைவாக இருந்தார்கள். இன்னும் அவர்கள் நம்மை ஆசித்தோடு நம்பிக்கையோடும் பிரார்த்தனை செய்தார்கள். மேலும் அவர்கள் நம்மிடம் உள்ளச்சம் உள்ளவராக இருந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய மனைவியும் நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவராக இருந்தார்கள். அல்லாஹ் மீது பயம் கொண்டு பிரார்த்தனை செய்தார்கள். அதனால்தான் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய துவாவை ஏற்று குழந்தை பாக்கியத்தை வழங்கினான். அல்ஹம்துலில்லாஹ். கணவன் மனைவி 2 பேரும் பிரார்த்தனை செய்யுங்கள். அதிகம் பாவ மன்னிப்பு கூறுங்கள். அல்லாஹ்வின் பக்கம் விரைவுங்கள். தொடர்ந்து இந்த துவாவை ஓதி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி தருவான். இதேபோல் இஸ்லாமிய பதிவுகளை தினமும் தெரிந்து கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.